அதுவும் சென்னை வாசிகளுக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு அடிக்கடி ஏதாவது ஒரு ஆட்ல சொல்ற மாதிரி தான் இந்த ஆமா. ஆலயம் இருக்கு. வெரி குட். ஸோ பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்ச விஷயங்கள் நெறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா. அது அபிஷேகம் செஞ்ச பஞ்சாமிர்தமா இருக்கட்டும், பாலு, திருநீரு, ம். இறைவன் மேல பட்டது எதுவா இருந்தாலும் சரி, பன்னீரோ, இளநீரோ மருந்தாக மாறும் அதிசயம் நம்ம நெறைய பேசிட்டு வரோம். ம். அந்த மாதிரி தான் இந்த கோவில்ல அபிஷேகத்திற்கு தரக்கூடிய தேன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ம். அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோவில் நமக்கு எங்க இருக்கு? சென்னைக்கு பக்கத்துல திருவடிசூலம் ம். கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நெறைய ஆமா மேம். பேர் கேள்விப்பட்டுருக்கேன். போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கோவில். ம். இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ ம். ஞானபுரீஸ்வரர் ம். சிவபெருமான் சுயம்பு வடிவமாக தோன்றி நமக்கு ம். இன்றைக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் ம். அப்படின்னு சொல்லலாம். ம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்துல ம். திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு சிவ ஆலயத்திற்கா போயிட்டு ஆமா. போயிட்டே ம். இருப்பாரு. சிவனடியார் ஆமா. இல்லையா? போயிட்டே இருப்பார். ஸோ அப்படி அவர் போகும்போது, திருக்கழுக்குன்றம் போகும்போது, இடையர் ஒருத்தர் வராரு. ம். "இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. நீங்க எங்க போறீங்க?" "ஐயா, இங்க ஒரு ம். சிவன் கோயில் இருக்கு. வாங்க." அப்படின்னு அவர இடைமறிச்சு கூட்டிட்டு வந்து, ம். இந்த சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. ஸோ அப்போ ம். அங்க திருஞான சம்பந்தர் இருந்து, இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு, இருந்து தங்கி இருந்துட்டு போறாரு. ம். ஸோ அப்போ ம். இது வந்து சுரையூர் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! திரு இடைச்சுறையூர். ம். அதுதான் காலப்போக்குல திருவடி சூலம் ம். அப்படின்னு மாறுது.